வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கும் மிக முக்கியமான ஒரு செய்தி பற்றி தான் இன்று நாம் மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். தமிழக அரசியலில் தினமும் ஏதேனும் ஒரு பரபரப்பு நிகழ்ந்து கொண்டே இருந்தாலும் இப்பொழுது ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளர்களின் கவனமும் ஒரு குறிப்பிட்ட செய்தியின் மீதுதான் குவிந்திருக்கிறது. அதுதான் தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கப் போகிறாரா என்ற கேள்வி. அது மட்டுமல்லாமல் வரும் ஜூன் 15ஆம் தேதி இந்த புதிய கட்சி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும், அவர் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போவதாகவும் வெளியாகி இருக்கும் தகவல் அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையின் இந்த அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இதற்கு பாஜக மேலிடம் என்ன செய்ய போகிறது? இது தமிழக அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக அலசுவோம். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக அண்ணாமலை உருவெடுத்திருக்கிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்த அவர் மிக குறுகிய காலத்திலே தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்று கட்சியை ஒரு புதிய உத்வேகத்துடன் வழிநடத்தினார். என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரையின் மூலம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாஜகவை அளவிலும் சாமானிய மக்களிடமும் கொண்டு சேர்க்க அவர் பெரும் முயற்சி எடுத்தார். அண்ணாமலையின் அதிரடியான பேச்சுகளும் ஆளுங்கட்சி திமுக மீதான அவரது கடுமையான விமர்சனங்களும் அவருக்கு என்று ஒரு தனித்துவமான ஆதரவாளர் பட்டாளத்தை குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கி கொடுத்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சிக்குள் ஏற்பட்ட சில உள்கட்சி பூசல்கள், மூத்த தலைவர்களுடான கருத்து வேறுபாடுகள் மற்றும் கூட்டணி தர்மம் குறித்த மாறுபட்ட நிலைப்பாடுகள் ஆகியவை நிலைமையை சற்றே சிக்கலாக்கினர். அண்ணாமலையின் செயல்பாடுகளால் அதிமுகவுடனான கூட்டணி முறிந்தது என்று பாஜகவின் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டத் தொடங்கினர். இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அவர் லண்டனுக்கு சென்று திரும்பினார். அவர் திரும்பி வந்தவுடன் மீண்டும் அவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்படுமா அல்லது தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் தற்போதைய அரசியல் சூழல்களும் சமீபத்திய தகவல்களும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு திசையை நோக்கி பயணிக்கின்றன. ஜூன் 15ஆம் தேதி புதிய கட்சி தொடங்கப்படுகிறதா என்ற கேள்வி இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாகவே இது குறித்து பல்வேறு குறிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. ஒரு தேசிய கட்சி மாநிலத்தின் தலைவராக இருப்பதை காட்டிலும் தமிழக மக்களுக்கான ஒரு தனித்துவமான மாநில கட்சியை தொடங்கி அதன் மூலம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு உண்மையான மாற்று சக்தியாக உருவெடுக்கலாம் என்று அண்ணாமலை கருதுவாராக அரசியல் வட்டாரங்களில் பலமாக பேசப்படுகிறது. தேசிய கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டு தமிழகத்தின் உரிமைக்காகவோ அல்லது தமிழ் மக்களின் உணர்வுக்காகவோ முழுமையாக குரல் கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். மேலும் தமிழக அரசியல் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இளைஞர் மாற்று அரசியலை நோக்கி நகர்வது தெளிவாக தெரிகிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்பவும் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கை நிரூபிக்கவும் ஒரு புதிய கட்சியை தொடங்குவதுதான் சரியான வியூகம் என அண்ணாமலை மற்றும் அவரது நெருங்கிய ஆலோசகர் முடிவு செய்திருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர் கருதுகின்றனர். இந்த புதிய கட்சியின் கொள்கைகள் எப்படி இருக்கும்? அது தேசியவாதத்தை பின்பற்றுமோ அல்லது பிராந்தியவாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குமோ என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. ஜூன் 15ஆம் தேதி என்பது அண்ணாமலையின் அரசியல் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, இப்பொழுது பெருந்துறை சட்டமன்ற தொகுதி தொடர்பான தகவலுக்கு வருவோம். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கும் பட்சத்தில் அவர் ஏன் பெருந்துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அரசியல் ரீதியாக பார்த்தால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய வியூகம் ஒளிந்திருக்கிறது. கொங்கு மண்டலம் என்பது எப்பொழுதுமே அண்ணாமலைக்கு ஒரு வலுவான ஆதரவு தளமாக இருந்து வருகிறது. அவர் சார்ந்த சமுதாய வாக்குகளும் அவரது சொந்த ஊரான கரூர் மற்றும் கோவைக்கு இடைப்பட்ட பகுதியான ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை பகுதியும் அவருக்கு மிகவும் சாதகமான களமாக பார்க்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் பாஜகவிற்கு இருக்கும் வாக்கு வங்கியை விட அண்ணாமலைக்கு என்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே இருப்பதை கடந்த கால தேர்தல் முடிவுகள் மற்றும் அவரது பாத யாத்திரைக்கு கிடைத்த வரவேற்பு மூலம் நாம் உணர முடியும். பெருந்துறையில் அவர் போட்டியிடுவதன் மூலம் கொங்கு மண்டலத்தை தனது கட்சியாக கோட்டையாக மாற்ற முடியும் என்று அவர் நம்புகிறார். மேலும் பெருந்துறை தொகுதி விவசாயிகளும் நெசவாளர்கள், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் அதிக நிறைந்த ஒரு பகுதியாகும். இவர்களின் அடிப்படை பிரச்சனைகளை பேசி அவர்களின் நம்பிக்கையை பெறுவதன் மூலம் ஒரு வலுவான அரசியல் அடித்தளத்தை அமைக்க அவர் திட்டமிட்டுள்ளார். ஒருவேளை பெருந்துறையில் ஒரு இடைத்தேர்தல் அல்லது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலோ அவர் ஒரு சுயேட்சையாகவோ அல்லது புதிய கட்சியின் வேட்பாளராக களமிறங்கினால் அது அந்த தொகுதியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திலும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த அதிரடியான நகர்வுகளை பார்த்து பாஜக என்ன செய்ய போகிறது என்பதுதான் டெல்லி மற்றும் சென்னை அரசியல் வட்டாரங்களில் இப்பொழுது நிலவும் மிக முக்கியமான கேள்வி.
அண்ணாமலையின் இந்த முடிவுகள் நிச்சயம் பாஜக மேலிடத்திற்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலை பாஜகவை விட்டு விலகினால் அது தமிழகத்தில் அந்த கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படும். கடந்த சில ஆண்டுகளில் பாஜகவின் முகமாகவே மாறிப்போன ஒருவர் கட்சியை விட்டு வெளியேறுவது தொண்டர்கள் மத்தியில் பெரும் சோர்வை ஏற்படுத்தும். அதை தடுக்க டெல்லி மேலிடம், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அண்ணாமலையை சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் இறங்க வாய்ப்புள்ளது. அவருக்கு சில முக்கிய பொறுப்புகளை வழங்கி கட்சியில் அவரது முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்த அவர்கள் முனையலாம். ஆனால் அண்ணாமலை தனது முடிவில் உறுதியாக இருந்தால் பாஜக அதற்கு தயாராகவும் இருக்கும். அண்ணாமலை வெளியேறினால் உடனடியாக அதிமுகவுடன் உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பு பாஜகவிற்கு உருவாகும். ஏனென்றால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பு அண்ணாமலையின் தலைமையை தான் கடுமையாக எதிர்த்ததே தவிர பாஜகவின் தேசிய தலைமையோடு அவர்களுக்கு எந்த பெரிய முரண்பாடும் இல்லை. எனவே அண்ணாமலை இல்லாவிட்டால் தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலை சந்திக்க பாஜக வியூகம் வகுக்கும். அதே சமயம் அண்ணாமலையின் புதிய கட்சி பாஜகவின் வாக்குகளை பிரிக்குமா என்ற கவலையும் அவர்களுக்கு இருக்கவே செய்யும். ஒருவேளை அண்ணாமலை ஒரு புதிய கட்சி தொடங்கி தனித்து போட்டியிட்டால் தமிழக அரசியல் களம் 4 முனை அல்லது 5 முனை போட்டியாக மாறும். ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக உள்ள நிலையில் அதிமுக தனது செல்வாக்கை நிலைநிறுத்த போராடி வருகிறது. மறுபுறம் நடிகர் விஜய் புதிய அரசியல் கணக்குகளோடு களத்தில் குதித்துள்ளார். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தக்க வைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையின் புதிய வரவு யாருடைய வாக்குகளை அதிகம் பிரிக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும். பாஜகவின் பாரம்பரிய வாக்குகளை அவர் தன் பக்கம் இழுப்பார் என்றாலும் ஆளுங்கட்சிகளுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளையும் இளைஞர்களின் வாக்குகளையும் அவர் கணிசமாக கவர வாய்ப்புள்ளது. இது அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அண்ணாமலை தனது புதிய கட்சியின் மூலம் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுப்பாரா அல்லது கடந்த காலங்களைப் போல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும் ஆக்ரோஷமான அரசியலை தொடருவாரா என்பதை ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால் தமிழக அரசியல் களம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது. அண்ணாமலை போன்ற ஒரு ஆளுமை எடுக்கும் முடிவுகள் பெரும் செய்திகளாக மட்டும் கடந்து செல்லாது. அவை பல அரசியல் கட்சிகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாகவும் மாறக்கூடும். பெருந்துறையில் அவர் களமிறங்குவது உறுதியானால் அந்த தொகுதி இந்தியாவின் ஒட்டுமொத்த ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறும். பாஜக இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? அண்ணாமலை தனது புதிய அரசியல் பயணத்தில் என்னென்ன தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும்? தமிழக மக்கள் அவருடைய இந்த புதிய முடிவை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, அண்ணாமலையின் இந்த புதிய அரசியல் நகர்வு பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? அவர் புதிய கட்சி தொடங்குவது சரியா? பெருந்துறையில் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவாரா? உங்கள் மேலான எண்ணங்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் தவறாமல் பதிவு செய்யுங்கள். இந்த அரசியல் நகர்வுகள் குறித்து உடனுக்குடன் மற்றும் ஆழமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் விரிவான அரசியல் அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.